இப்போ உண்மையே இல்லை, காலையில் எந்திரிக்கும் போது தங்கோன்னு கூப்பிட்டா உடனே ஒரு அழகான ஸ்மைல், அந்த ஸ்மைல் வந்து கண்ணுக்குள்ளேயே வந்துட்டு போகும் நமக்கு. அந்த பேபி வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பேபி, ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கு. அவங்க அம்மா வந்த மாதிரி தான் எல்லாருமே அவளை பிரியான்னு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டதே. பிரியாம்மா அவள் வயிற்றுல இருக்கும்போதே எங்கள் வீட்டில எல்லாம் ஆகட்டும், அவங்க மாமாலாம் வந்துட்டு பிரியாம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே அவள் வயிற்றுல ஒரு ஆக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மோனிகாவே ஃபீல் பண்ணியிருப்பா. ப்ரெக்னென்ட் ஆனோடனே சொல்லிட்டேன், டே பிரியா தான் பிறக்க போகிறான்னு சொன்னேன். எனக்கு அது ரொம்ப எனக்கும் அப்படி தான். என் பிரியா வந்து பிறந்திருக்கிற மாதிரி இருக்குது இந்த குழந்தை. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எங்கள் வீட்டு தேவதை தான். கடவுள் வந்துட்டு யாரோ ஒருத்தர் மூலிமா வந்து அவர் வரமாட்டார், கண்டிப்பாக அவர் நேரில் வரமாட்டார். ஆனால் யாரோ ஒருத்தர் மூலிமா கடவுள் பண்ணுவார். அது இந்த குழந்தை தான். நான் கடவுளுக்கு அதான் கண்டு வேண்டானே, அதாவது என் மகளே வந்து பிறக்கணும், என் பொண்ணே வந்து பிறக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு பொண்ணு கிடச்சிருச்சு. அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷனால எனக்கு அளவு கடந்த சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் பிஹெச்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்படியே சின்னதாக சிறுவான் சைஸ்ல இருந்தா. அப்புறம் பார்க்க ஒரு அணில் குட்டி மாதிரி இருந்தா. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா ஒரு 5 days அப்புறம். நல்லா சூப்பராக கொடுப்பாங்க, சூப்பர் பார்க் கொடுப்பாங்க. சிரி சிரி சிரி. அதுக்காக பாப்பா ஒரு அழகான தேவதை மாதிரி இருந்தா. வியான் வந்து மூஞ்சி கிட்ட போய் பேடா முட்டை மேல கொடுத்துட்டு இருந்தா. நான் சும்மா தான் முட்டை கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கிறதுக்கு தான் முட்டை கொடுத்தேன். நாளைக்கு எங்கள் பாப்பாவோட பேருக்கு ஃபங்க்ஷன், ஜோவிஹானாவோட ஃபங்க்ஷன். பேர் ஜோவிஹானா. விஹானா வியானுக்கு மீனிங் விஹானா. வியானுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. வியானா விஏஎன்னு, இப்போ விஹானா VHANA. விஹானா அவ்வளோதான். பெஜோனாவை நல்லா பார்த்துக்கணும். பெஜோனா ஒரு சூப்பரான கை. அதுக்கப்புறம் மோனியும் ஒரு சூப்பர் பீஸு. 2 பேரும் சூப்பரான ஒரு ஆட்கள் இல்லையா? அவங்க 2 பேர்த்த நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா. அதுதான் அட்வைஸாக சொல்லுவேன். நீ முடிவிலி மனசில் நீங்காத ஆரோகலி, தெரியாத உணர்வெல்லாம் உணரும் போது. பெஜோ ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டாரு. ஆக்சுவலாக லவ் வந்து இப்போ டபுள் ஆயிருக்கு. he has become more responsible and more loving, more patient. ஆல்ரெடி ரொம்ப பேஷண்ட் தான், இப்போ ரொம்ப பேஷண்ட் ஆயிட்டாரு. அரரி அரரி காதல் கூலி கனலி எழிலி நீதானடி சதறி பதறி விழிய. என் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு கனவு வரும் எனக்கு வரும் பொழுது புது உணர்வு. அப்பா அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா நின்றுட்டு இருப்பாங்க, 2வது அப்பா நின்றுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு ஓடி வரும். ஓடி வரும்போது அம்மாவை தாண்டி போய் அப்பாவை கட்டி பிடிக்கும். உனது பாடித்தாரனா இல்லை, என்கிட்ட அவர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு
எனக்கு பிரியா தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் வருது. அது எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன். என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு, நான் வெளியே காமிக்க மாட்டேன். நான் இப்போ சொல்ற அது வந்துடுது. அது இப்போ கூட அது அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏன்னா என் தங்கச்சி மேலே ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு அவளும் அப்படிதான். அவள் என்னை ரொம்ப பெரிய குறை என்னன்னாக்கா என் தங்கச்சி இல்லையன்னு தான். பயங்கர குறை எனக்கு. ஆனால் இப்போ என் பக்கத்தில் இருக்கிறா, அது மட்டும் நல்லா தெரியுது. அவள் எங்க கூட இருக்கிறா. ஏன்னா அதனால தான் நாங்களாம் வந்து இவன் மேலே வந்துட்டு அவன் மேலே ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கணும் நான். ஆமாம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சொத்து ஒரு பேரில் அதெல்லாம் ஒரு இது கிடையாது. பணம் காசு அதுவும் கிடையாது. சமாதானம் பிள்ளைகளுக்கு நல்ல இப்போ 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல பசங்களை கடவுள் தந்தார். அதே போல் இவ்வளோ நல்ல பிள்ளை இவ்வளோ எங்களுக்கு தந்தார். அது 8வது இந்த பேர குழந்தை பிறந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதுவும் பொம்பளை பிள்ளை என் பையனுக்கு பிறந்து ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளை சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்படி இல்லை. எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான், பேர பிள்ளைகள். ஒரு பிள்ளை ஒன்றுனே இருக்காது. இன்னைக்கு 8 பிள்ளைகளையும் எனக்கு பிள்ளைகளை போல தான் நான் பார்க்க இருப்பேன். வாழ்க்கைக்கு வந்து நல்ல பிள்ளைய வளரணும், நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படித்து நல்லா முன்னேறணும், இதுதான் சொல்ல முடியும். அவள் வந்து என் மகளை மாதிரியே நல்ல ஞானமாக இருக்கணும், நல்ல அறிவாக இருக்கணும், கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும் அவள் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப ஞானமாக இருக்கணும், அறிவோடு இருக்கணும், நல்லா படிப்பு பண்பு எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ரொம்ப அது விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக வருவாள், அந்த நம்பிக்கை நிறையா இருக்குது. மோனிகா ரொம்ப க்ளோஸ். மோனிகா வந்து எங்கள் அக்கா கூட விட இவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் டைப். நாங்கள் அடிச்சுட்டு கேக்கெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு ஸோ பாப்பா வயிற்றில் இருக்கிறதெல்லாம் போய் படுத்துட்டு பேசிட்டு அப்போவே பேசுங்க என்ன பேசுங்க அப்போவே ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாப்பா. ரொம்ப எக்ஸைட் ஆனது பாப்பா பிறந்தபோது நான் இருக்கணும்னு. பட் ஐ மிஸ்ட் இட். அது இருக்க முடியல. பட் ஒன்ஸ் ஐ கேம், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப அமைதி, ரொம்ப காம். ஸோ இட்ஸ் லைக் அவங்கள ஹோல்ட் பண்ணும்போதே ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரி ஒரு காமிங் ஏஞ்சல் பாப்பா. ஸோ இட் இஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அத்தை நான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஐ சே லவ் யூ டு மோனிகா. கூடவே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது தெரியும். பட் டீப்பாக ஒரு விஷயம் எப்போவுமே இருந்து நான் சொல்லாதது வந்து சம்வேர் எனக்கு ஒரு அந்த இன்கம்ப்ளீட்னஸ் இருந்தது சின்னதில். லைக் ஏ செட் அவ்வளோ கசின்ஸ் கிடையாது, தனியாக நானே விளையாடுவேன். ஸோ அந்த இன்கம்ப்ளீட்னஸை வந்து ஃபில் பண்ண பர்சன் மோனிகா. பெஜோனா தான் கால் பண்ணி சொன்னாங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ சர்ப்ரைஸ், பொண்ணு அப்படி இல்லாமல் பார்த்தீங்களா அப்படி அந்த மாதிரி இருந்தது. ஸோ சொன்ன மாதிரி மோனிக்கும் எனக்கும் இருக்கிற பாண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவளோட சிரிப்பை பார்த்தாலே எல்லாமே மறந்துடும். எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அவள் ஒரு சிரிப்பை பார்க்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் டெய்லியும் அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது
ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக அம்மா அப்படின்னா, அதான் 2 months தானே ஆச்சு, என்னை பார்த்துட்டு அம்மா அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு அவள் சொன்ன வேர்டு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஏதோ ஃபேமிலி கம்ப்ளீட் ஆன மாதிரி, ஏதோ மிஸ் ஆனது இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அந்த மாதிரி இருக்குது. ஏதோ என்ன சொல்கிறது, ஓகே வியான் மட்டும்தான், ஓகே நம்ம ஃபேமிலி ஆஃப் 3 தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இதுதான் ஃபுல் ஃபேமிலி போல், இனி லைஃப்பில் இதுக்கு மேலே என்ன வேணும் அந்த மாதிரி இருக்குது. அதாவது 2வது பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பையன் அவன் வியான் இருக்கும்போதும் ஃபுல் ஃபேமிலிங்கிற மாதிரி இல்லை. இப்போ ஃபுல் ஃபேமிலிங்கும் போது எல்லாமே இருந்தாலும் ஒரு ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதாவது 2வது பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஒரு டோட்டல் ஃபேமிலி ஆகும்.